ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் தனுஷ் இன்னைக்கு மொத்த குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு. கடந்த சில வருடங்களில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப மட்டும்தான் நடிகர் தனுஷ் இப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்காரு. கடந்த 2020 மனைவி ஐஸ்வர்யா மற்றும் மகன்களோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ண போயிருக்காரு. அப்போது ஜெகமே தந்திரம் படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கர்ணன் படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2004 நவம்பர் மாதம் திருமணம் பண்ணியிருந்த தனுஷ் முதல் முறையாக மனைவி ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு 2005 ஜனவரியில் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தார். ஸோ ஒவ்வொரு முறையும் தனுஷ் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வர்றார் அப்படின்னா தன்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருந்திருக்காரு. இந்த தடவை தானே டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிற ராயன் படம் வர 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இது தனுஷுடைய 50வது படம். ரொம்ப நம்பிக்கையோட இந்த படத்துடைய வெற்றிக்காக தனுஷும் சரி அவரோட ரசிகர்களும் சரி செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தனுஷுடைய அப்பா மற்றும் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் மல்லிங்காபுரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முத்துரங்காபுரத்தில் தான் அவங்களோட குலதெய்வமான கஸ்தூரி மங்கம்மாள் ஆலயம் இருக்கு. இங்கே தான் தனுஷ் தற்போது ராயன் படத்துடைய வெற்றிக்காக வேண்டுதல் வைக்க தன்னோட மகன்கள், அண்ணன் செல்வராகவன், அப்பா, அம்மா அப்படின்னு குடும்பத்தோட போயிருக்காரு.